கோயிலுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராமரம். அது என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு போய் நம்ம முறையான நம்பிக்கையாக நம்பிக்கையோடு காமிக்கிட்டோம்னா அது மந்திர தீட்சை இல்லைன்னா முக்தி தர சத்குரு வாய்ப்பாடு. இது நம்ம தமிழ் மரபுக்கு அப்படியே முரணா இருக்கு. நம்ம தமிழ் மரபுல கட்டக்கல்லும் பேசுவோம், அப்படி பேசுறாங்க. அப்புறம் ஒரு கடலை உடச்சி படிக்கட்டாவும் செய்யறோம், இன்னொன்று வச்சு சிவனா செய்யணும் முடியும். இதில் எங்கே உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் இவர் சொல்கிறது கோயிலுக்கு போனால் நம்ம சத்குரு வாய்க்கும் தொடங்கலாம் அப்படிங்கிற முரணா இருக்குது. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய விட்டு 5-7 வாரம் கையை விட்டு வரல சொல்லுவோம். இதில் எது கரெக்டுன்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டு சொன்னோம்னா கையை விட்டு சொல்லணும், 12ன்னு சொல்லுவோம். இதே ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு சொன்னோம்னா அவங்க மனசுலேயே சொல்லிடுவோம். இது ஆரம்பம் இல்லை, இந்த கோயிலுக்கு போயிட்டுன்றது ஆரம்பம் தான். முறையாக தொடங்கினோருக்கும் நிலம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் கிணறுன்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கோயில் சுகமாகவும் இன்பமாகவும் ஆன்மீக அனுபவம் வரக்கூடிய இடம். பாரத மரம் எவ்வளோ சொல்லுவார், இந்த சமயபுரம் அம்மனை பற்றி பேசுறது. அம்மனை பார்த்துட்டு நல்லா அந்த தீபாவளி விட்டு பார்த்து வெளியே கண்ணு முன்னா அம்மன் உள்ளார இருக்கும், நெஞ்சுள்ளார அங்கே வச்சு நம்ம இது பண்ணுவோம் அந்த நிலையை சொல்லுவோம். அடுத்த 2வது பாட்டு 166. இக்குணத்தால் எல்லாம் உழைக்க துக்கி இக்குணத்தை நல்கியது யார்? இந்த பிரபஞ்சமே முக்குணத்தால் இயக்குது. தமசுனம், ரஜோகுணம், சாத்விகம், இந்த முக்குணத்தினால் இயக்குது. இந்த இயற்கைக்கு இந்த முக்குணத்தை நம்ம மூலமா கொடுத்தது யார்? இந்த இயக்கத்தை அந்த இயக்கத்தை முக்குணத்தை கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அகிலாண்டேஸ்வரி அம்மன் இருக்காங்க, அகிலத்தை ஃபுல்லாக இயக்குறாங்க. அகிலத்தில் இப்போ இந்த முக்குணம் இருக்குது. இந்த முக்குணத்தில் தான் நல்லா இயங்கிட்டு இருக்கோம். இந்த முக்குணம் கொடுத்தது அகிலாண்டேஸ்வரி தான். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது என்னன்னா, தமோ குணத்தை ரஜோகுணத்தில் தமோ குணம் ரொம்ப லோயர். அது ரஜோகுணத்தில் நம்ம வருவோம். ரஜோகுணத்தை ரொம்ப வேகமாக இருக்குது. சாத்விக குணத்தில் நம்ம வருவோம். சாத்விக குணம் அண்ணா அமைதியானவங்க நம்ம சுரூபத்தில் ஐக்கியமாகும். அதான் கடவுளை அடையக்கூடிய வழி. அந்த குணத்தை வளர்க்கணும்னா நம்ம அந்த பரம்பொருள் அடையணும். 176. பொய்யெல்லாம் ஒன்றாய் பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாகி விடுமோ அப்படிங்கிறார். இது இந்த உடல் ஈகோவை பற்றி சொல்றாரு. இந்த உடல் டெம்பரரியான இந்த உடல் எப்படி ஈகோ இருக்கணும்னு சொல்றாரு. தோற்றம் இருந்தால் மறைவும் ஒன்று இருக்கும், கட்டாயம் இருக்கும். எல்லாத்தையுமே பஞ்சபூதங்களால் நம்ம அந்த உடல் ஆகிட்டு திரும்ப பஞ்சபூதத்தை ஏற்றி கடலுக்கு தண்ணீர் கற்றுறான். இது நடந்துருக்கும். அதை மறந்துட்டு இந்த உடல் தான் பிரதானம், நம்ம இந்த வாழ்க்கை பிரதானம், அறிவே இல்லைன்னு அந்த இதை நினச்சிக்கிட்டு நம்ம ஈகோவில் இருக்குன்னா அது எப்படி உண்மையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வரையிலே இந்த பூமிக்கு வரையிலேயே